ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாசிப்பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் நான் 3/4 கப்பு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நார்மல் புழுங்கரிசி கூட சேர்த்துக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த கப்பில் 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது நம்ம 1 கப்பு பாசிப்பயிறு எடுக்கிறோன்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதை காலையில் எழுந்திரிச்சு அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ அந்த தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரைக்கிறதுக்கு இந்த அளவு ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு நல்ல டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு நீங்கள் இந்த மாவை அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாகவே ஈஸியாகவே அரைக்க வரும். இந்த அளவுக்கு அந்த தண்ணியை ஊற்றி தோசை மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசை சட்டியில் இதை சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சுட வரும். இது நம்ம நார்மல் தோசை மாவு மாதிரியே இது ஈஸியாக இருக்கும் சுடுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது. நீங்கள் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப லோ கார்பு தான். ஏன்னா அரிசி நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதை ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த தோசை கூட நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.